மான காணும் அதை காணும் நீங்க யாருங்க அண்ணே? நான் காவலன். காவலனா? ஆமா. இடத்துக்கா? துணை காவலன். சரிங்க இருங்க. இப்ப மான தேடி வந்திருக்கேன். மானனா இல்லையா? மானனா ஒண்ணு இல்லையா? இருக்குங்க. இல்லங்க அண்ணே மான பார்த்தது நான் இல்லங்க. இங்கதான் இருக்கிறேன். நான் பார்த்துட்டு தானே மானவன் வரலையா? நீங்க சொல்றதெல்லாம் பொய். நான் பார்த்து இங்க மான வரலாம். நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மான வரலையா? ஒண்ணும் மான இல்லையா? நீங்க அப்பா உங்க காவல்ல குறை இருக்கு. கிடையாது. காவல் ரொம்ப சுத்தமான காவல். சுத்தமான காவலா? ஆமா. அப்படின்னா என்னுடைய மானம் இருக்கிறது உங்களுக்கு தெரியணுமே. மானம் இங்க இல்ல. மானம் எந்த மானம் இல்லைங்க. எந்த மானமே வரலையா? இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? காலையில நான் போய் சொல்ல மாட்டேன். வெளியும் போது நானும் போய் சொல்ல மாட்டேன். எந்த மானம் இங்க இல்ல. இருக்குங்கிறேன். இல்லங்கிறேன். சத்தியம் பண்ணவா? மான் இருக்குன்னு நான் மானம் இல்ல. நான் சத்தியம் பண்ணவா? பண்றது பொய் சத்தியமா இருக்கும். கிடையவே கிடையாது. நான் இருந்து வருகிறேன். ராத்தா முத்துமாரி அம்மா சத்தியமா சரியா மானம் இல்ல. ஏய் அம்மா கூப்பிடுற. குடகிரியிலிருந்து வருகிறேன். குடகிரி வெள்ளிமலையிலிருந்து வருகின்றேன். தாங்கள் யார்? என்னை தடுப்பதற்கு என்ன காரணமா? நான் இவிடத்து காவலாளி வீரத்தேவன். யாரு? வீரத்தேவன். நீங்க தானே அது? ஆமா. பார்த்தாலே தெரியுதியா? உருவத்துக்கும் பேருக்கும் பொருத்தமா இருக்கு. என்ன குறை? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன பிள்ளை கண்டுபிடித்தீங்க? நீங்க இல்லங்கிறதா எனக்கு பெரிய வேதனை. மானவல்லையா இங்க? மானவல்ல. ஆதாரம் இருக்கே? என்னுடைய மானம் இருக்கு. இல்ல. அதை தாரமாக்க வேண்டும் என்பதற்காக வந்தவன். தாரமாக்க வந்து? ஆமா. மான தாரமாக்க வந்திருக்கியா? ஒன்று புரியவில்லை ஐயா. எப்படி புரியும்? உண்மையை சொன்னா புரியும். பொய் சொல்றவங்களுக்கு புரியாதியா? அப்ப உண்மையை எடுத்து கூறுங்கள் ஐயா. அந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வேட்டைக்கென புறப்பட்டேன். வேட்டையில் அழகிய மானம் என்ற கண்ணால் கண்டேன். மானை கையால் பிடிக்க எத்தனித்தேன். ஒன்னும் புரியவில்லை ஐயா. அப்படி மானை பிடிக்கும் வேலையிலே நீங்க தடுத்துட்டீங்களே. நீங்க இந்த இடத்துல காவலருங்கிறீங்க. இல்லையா? நான் பார்த்ததுல இந்த மானம் இல்லையா? அந்த பக்கம் பார்க்கவே இல்லையா? இல்ல மானம் பார்க்கல. இனிமே பார்த்துருவீங்க நிறையா. இருக்கட்டும். ஆமா. ஆகையினால எங்க அப்பா யார் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எங்க அப்பா சிவபெருவர். சிவபெருமான். ஆமா. எங்க அம்மா யார் தெரியுமா? சொல்லுங்க. பார்வதி வேடுவச்சி. ஓ. எங்க அம்மா. எங்க அண்ணன் யார் தெரியுமா? சொல்லுங்க. தொந்தி வேடுவர். ஓ. நீங்கள் வந்து சிவன் பார்வதி மகனாகிய முருகப்பெருமான் நீங்க இருக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை ஐயா. சோனம்தா. எங்க அண்ணன் தொந்தி வேடுவர். சரி. என் பேரு குமர வேடுவன். எங்க தம்பி ஒருத்தர் இருக்கேன் மணிகண்டன். எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு பரந்தாம வேடுவன். நீங்க யாரு? உங்க அப்பா யாரு? உங்க வரலாறு என்ன கூறுங்க. என் பேர் வீரத்தேவன் ஐயா. எங்க அப்பா பேர் நம்பிராஜன். மாமா? மாமனா? அம்மா நங்கை மோகினி. அத்தை? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஆமாங்க. இப்ப நீங்க மட்டும்தான் இந்த இடத்துல காவலா இருக்கீங்களா? இல்ல ஐயா. இந்த இடத்துல வந்து என் தங்கை வள்ளி. யாரு? தங்கை வள்ளியும். தங்கச்சி வள்ளியா? ஆமா. இங்க என்ன இருக்காங்க? காவலாம் இருக்காங்க. அப்புறம் என்னோட ஆளு ஒண்ணு இருக்கியா? உங்க ஆளா? ஆமா. யார் யார்? உனக்கும் ஒரு ஆள் இருக்கா? ஆமா. அப்ப நான் இப்ப நேர போறேன் தங்கச்சி கிட்ட. எங்க போறியா? தங்கச்சி கிட்ட போறியா? சரி போட்டுமா?
வந்து கட்டி பிடிக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு அந்நிய நாடகம் வந்து கட்டி பிடிக்கிறப்ப பாத்துட்டு இருக்க. ஒரு அண்ணியே கட்டிப்பிடிக்க. இது யாருங்க? என்னோட ஆளுங்க. என் தங்கச்சியா? உங்களுக்கு தங்கச்சியா? உங்களுக்கு தங்கச்சி தான் என்னோட ஆளுனா. அண்ணா, உங்களை காணாமல் நான் துரும்பாக இழைத்து விட்டேன். தங்கச்சிக்கு சீமந்தம் தவித்தது என்பந்தம் உள்ளுக்குள்ளே அண்ணா மாசமாவா இருக்கேன். இழுத்தது ஆனதாக இருக்கு. பட்ட பகலில பார்க்கவோ முடியுமா? கட்டி பிடிச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒண்ணு நீ புடிய இல்ல அவரை பிடிக்க விடு. சரி, தங்கச்சி நீ மாலை பார்த்தாயா? பார்க்கல? கூப்பிடுங்க தலைவியை. அம்மா அம்மா வழி பண்ணு.
என்ன போச்சுன்னா அவர் சொன்னாரு. நானும் அததான் கேக்குறேன். சரி. அங்க ஒண்ணும் போகலங்கற, ஆனா அங்கதான் இருக்குன்னு அடம் பிடிச்சு நிக்கிறேன். அப்படி இருக்குன்னு என்னத்தங்க இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதாம்மா மானு. இங்க வா, ஏன் இங்க நிக்கிற? என்ன காரணம்? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா தாச்சி. வெக்கப்படுறீங்களா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல அவர்கிட்ட கட்டி ஏற சொல்லி நீங்க வந்து நிக்கிறீங்களே. இல்ல 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 அப்படி இல்ல. அவர் என்ன சொன்னாரு? அவர் வந்து என்ன மச்சான் சொன்னாரு. மச்சானா? ஆமா. அண்ணே உன்னை மச்சான் சொன்னாரு அவரு. கண்டிப்பா சொன்னாரு. எதனால என்ன முறை நீ கேட்டீங்களா நீங்க? நான் கேட்டேன். அவர் ஏதோ மான காண அதை காணாரு, கடைசியில மானம் இங்கதான் இருக்குங்கிறாரு. போய் சொல்றாரு. அம்மா இங்க வாங்கம்மா. நீங்க மானம் நீங்க பாத்தீங்களா? நான் சத்தியமா பார்க்கல. நானும் பார்க்கல. அண்ணனும் பார்க்கல. அப்புறம் வாங்க என்ன வாங்க. நீங்க எங்க வரீங்க? அத வாங்குங்க இந்த பக்கம். நீங்க எங்க வரீங்க? நீங்க போட்டா எனக்கு என்ன வேலை? ஏங்க எங்க இடம் நாங்க எங்க வேணாலும் போவோம். நீங்க எங்க உள்ள வரீங்க? எனக்கு பங்கு இருக்கு. ஐயோ இவங்க சொத்து தகராறா இது? அம்மா இப்ப நேரம் காலம் கிடையாது. நான் ஒரே கிட்டத்தோட முடிச்சு விட போன்னு இருக்கிறேன். பாரு. அப்படி இருக்கும்போது அவர் இங்கதான் வந்திருக்கு மான்னு சொன்னார்ல. சரி. நீங்க வள்ளின்னு சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. இடத்துக்கு தலைவியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்ல. நீங்க நல்லா சொல்லுங்கம்மா. நான் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்க பின்னால வந்துடுறேன். யாரோடைய பாருங்க அண்ணன் போயிட்டு வாங்கண்ணே. வருக வருக வேடுவரே, வந்தார வாழ வைக்கும் செந்தமிழ் நாட்டு தமிழ் செல்வியாக இந்த செந்தமிழ் நாட்டு தமிழ் செல்வனை வரவேற்கின்றேன். தாங்கள் யார், எதுக்காக வந்திருக்கிறீங்க, என்ன விவரம் அப்படின்னு எங்க தோழியும் நீங்க அண்ணனும் எடுத்து விவரமா கூறினாலும் தாங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க, எந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு எடுத்து விவரமா உங்க மானுக்கு உள்ள குறிஞ்சி நாட்டின் கோமணமே, யார் எதற்காக இங்க வந்தேன் என்ற விவரத்தை தெளிவாக சுவையாக குறிஞ்சி நாட்டு கோமணமா? ஆமா சுவையாக கூறுகிறேன் கேள்விகள். அதோ தருகிறது வெளிமலை. அங்கே குடியிருப்பவன் தாய் பார்வதி வேடுவச்சி, தந்தை சிவவேடுவன், என் பேரோ குமரன். வேட்டையாடுவது தொழில். வேட்டைக்கென புறப்பட்டேன். வேட்டையில் அழகிய மாதொன்றை கண்ணால் கண்டு கண்டமானை கனிவு கொடுத்தால் காயம் ஏற்படும் என்ற காரணத்தினால கையால் அரவணைத்து கட்டி அணைத்து. மானுக்கு இப்படி விட்டு கொடுப்பீரா? இது மட்டுமா? என்னென்ன செய்யாம காத்துட்டு இருக்கிறீங்க? அடேப்பா, ஒண்ணும் செய்ய முடியாது. யாரு செய்யணும் சொல்றாங்களோ அந்த ஆளு செய்ய முடியாது. யாரு செய்ய முடியாது சொல்றாங்களோ அந்த ஆளு செய்வாங்க. ஏப்பா சேகரு, சரிதானா உன் தங்கச்சி சொல்றது? அப்படி வேட்டைக்கென புறப்பட்டேன். அழகிய மானவனை கண்ணால் கண்டேன். கண்ட மானை கனை தொடுக்க விரும்பவில்லை. கையால் பிடிப்பதற்காக எத்தனை தேனி எடுத்து காவலரை தடுத்தார். தடுத்த காரணம் பிடிக்க தெரியாமல் பிடிக்க முடியாமல் அல்ல, கேட்ட அனுமதியோட பிடித்து செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். நீங்க ஒரு தடவை எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய என்ன செய்ய காந்த இருக்கும். எல்லாத்தையுமே இருக்கும். காந்த இருப்பதே இருக்கும். அது மாதிரி இழுக்குதுங்க. இருக்கு இருக்கும். இழுக்குது. ஆமா ஆமா. அதுவுமா வேட்டையாடி என்னோடு என்ன சொன்னாரு? இந்த வார்த்தை சொல்லலாமா? என்ன பொம்பளைய பார்த்து பொம்பளை பிள்ளைய பார்த்து எங்கயா இருக்கு? என்னையா சொன்ன? குண்டிய மறைக்கலாமா? குண்டியவா? சிவனே 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 சிவமுடியவா? தொட்டு அணைக்கலாமா குண்டிய மறைக்கலாமா? குட்டியா? குட்டி கொட்டி அழகலாகுமா? குட்டிய மறைக்கலாகுமா?
அப்புறம் என்ன? ஆளை ரசிக்கணுமா, அப்புறம் ஆளை ரசிக்கணுமா, மானை ரசிக்கணுமா? வாய் பார்க்கணும், கை பார்க்கணும், உங்க பிரச்சார பார்க்கணும். இந்த நாக்கு அறுத்துட்டு போ. போங்க, அரு. போங்க முதலாளி. வாங்க. பொம்பளை முன்னாடி அது பார்க்கலையா? பக்கத்துல பாருதானே. என்ன பொம்பளை முன்னாடி பார்க்கல, வெளியே தெரிய. போங்க அங்கிட்டு. நான் எங்கேயுமா பார்த்தேன், ஆ. இன்னைக்கு தினமா பார்த்தேன். ஆகா, ஆகா, ஆகா. நோகாம நோங்க குடிக்கிறாள் நீங்க. நீ வந்து காட்டு, போய் காட்டுமா போமா. நான் கட்டிய பிடிக்கிறேன். அதே மாதிரி என்னன்னு சொல்றாரு? கட்டிய பிடிக்கிறாரா? ஆமா, இங்க எந்த கட்டிய பிடிக்கிறாரு? இருக்கா இல்லையா? இல்லைங்க. என்ன இங்க இல்ல? என்ன இருக்கு? எங்க இடத்துல இருக்காங்க? கதையிலே இருக்கு. உங்க இடத்துல இல்லையே இல்ல. கட்டிய பிடிக்கிறது ஒரு வருஷம் ஐ நீ வந்து காட்டு, நான் கட்டியே பிடிக்கிறேன். குற்றமற்ற சிங்க குட்டி கூட சேர்ந்த குட்டி காட்டுக்குள்ள வாரம்மா, காத்திருக்கு நாரம்மா. ஏமா நிக்குதுங்கிட்டு நீ வந்து காட்டு, எதை? அதத்தான் நான் கட்டிய பிடிக்கிறேன். எங்கம்மா கட்டி வச்சிருக்க? கட்டி உள்ள இருக்கு, கட்டி பிடிச்சு வச்சிருப்பாரு. குற்றமற்ற சிங்க குட்டி கூட சேரங்க குட்டி காட்டுக்குள்ள வாரம்மா, காத்திருக்கு நாரம்மா, காத்திருக்கு நாரம்மா, காட்டுக்குள்ள வாரம்மா, காத்திருக்கு நாரம்மா, காட்டுக்குள்ள வாரம்மா, காத்திருக்கு நாரம்மா, அழகானவன், அற்புதமானவன், காண கிடைக்காதவன், கற்பனை எட்டாதவன், கண்டவர்களாம் காதல் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சின்ன மனம் தேடி வந்திருக்காமா. அற்புதமான மாடு, சின்ன மாடு. நீங்க சொன்னீங்கன்னா சரி. இப்பயே புடிச்சிட்டு போயிருவேன். நீங்க சொல்லலைன்னா நான் வேணா சத்தியம் பண்றேன். என்ன சத்தியம் பண்றீங்க? பால்ல சத்தியம் பண்றேன். பால் இருக்காங்க. பால் ஏமா செம்பு பால் செம்பு கசக்கனா கூட வராது. உள்ள பால் சம்பரம் தான் எடுத்துருவாப்பா. ஏன்னா கதரெல்லாம் முத்திருச்சு, அறுக்கும் தருவாயில் வந்து விட்டது. அந்த நேரம் பார்த்தா வந்திருக்கேன். ஓ, அது நேரம் பார்த்து. ஆமா, நீங்க வந்து என்ன புரியாத. அன்னத்துல சத்தியம் பண்ணி மாட்டேங்கண்ணே. எங்க அன்னைக்கு இருக்கு? இல்லையா, கற்பூரத்துல சத்தியம் பண்ணுவேன். இங்க இருக்கா? இருக்கு, தர்றேன், நான் தர்றேன். அப்ப சத்தியம் பண்ணுங்க. ஆ. என் மான் இங்கதான் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதை தாரமாக்க வேண்டும் என்பதற்காக வந்தவன். கணிதூர்த்து அல்ல, வலை வச்சு அல்ல, சில வச்சு அல்ல, குழி தோண்டி அல்ல, கையால பிடிக்கணும். ஆயிரக்கணக்கான மான்களை பார்க்கப்பட்ட நான் தார்காவன ரிஷிகள் சிவபெருமானை கொள்வதற்காக ஏவி விட்டார்கள். அது மான் அல்ல. பாண்டு மகா மன்னன் கனையால் அடித்துக் கொண்டானே, அது மான் அல்ல. சீதையை தூக்குவதற்கு காரணமா இருந்தது, அதுவும் மான் அல்ல. இருக்க வேடுவரே பேசுறது நாகரிகமா பேசுறீங்க. என்னங்க நல்லா பேசிக்கிட்டு வந்தீங்க. ஆமாங்கண்ணே. அது என்ன சீலையை தூக்குறது? சேலையை தூக்குறதா? யாருன்னு நீங்க எதுவும் சொன்னீங்களா? எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல சீலையை தூக்குவதற்கு. இப்பவே எனக்கு. 1000 பெண்களை என்னை நம்பி விட்டுட்டு போறான். ஆமா. சொன்னீங்க வாயினால. எப்படி வந்துச்சோ அப்படியே இருக்கும். அதே புள்ளத்தை தாக்கி விட்டுருவீங்க நீங்க. உங்களை பத்தி தெரியாது எனக்கு. யாரு? உங்களை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. நான் மாதிரி ஒரு உத்தம புருஷனை வேடுவர் கூட்டத்திலேயே இனிமே ஆமா, பார்க்கவே முடியாது. மொத்தமா புருஷன். உத்தமங்க. ஆமா, அப்படிப்பட்டனா இதுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வேணா அனுமதி கொடுங்க. மானை பிடிச்சதும் இதுதான் மானு, இதுதான் மானு, எது? இதுதான் இதுதானே ஏன் மேடம் கையை ஒன்னதாம சொல்றேன். என்ன சொல்றீங்க? காட்டி ஆ. இதான் மானு, ஊரறிய காட்டி இது கழுத்துல மஞ்சள் கயிறை மாட்டி அதுல. எங்க ஊருக்கு நான் கூட்டிக்கிட்டு போறேன். அப்படி மலைக்கோட்டை கட்டி வந்திருக்கக்கூடிய என்னை மண்கோட்டை ஆக்கி விடாதே மாதரசை என்ற காரணத்தால இதுதான் மானு அப்படின்னு காட்டி இவங்க புடிச்சு மான் இங்க இருக்குன்னு என்ன அத்தாச்சி வச்சிருக்காரு? அத்தாச்சி வச்சிருக்காரு. அத்தாச்சியா நான் ஏன் வச்சுக்கிறேன்? ஆதாரம் இருக்கு. செம்பு பட்டையும் இருக்கா இல்லையான்னு பாருங்க. யோ உனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்க. பட்டையுமே போட்டு கொடுத்துட்டாங்கம்மா. மண்டைய உடைச்சு கொடுத்து போ அண்ணாக்கிட்டே. அட போ. என்ன வேணாலும் பண்ணுங்க. உனக்கு ஆயுதத்தை வேணாலும் தர்றேன் குத்து. ஒரு ஆயுதம் எனக்கு வேணாம். நான் வச்சிருக்க ஆயுதம் எனக்கு போதும். அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மானே வழின்னு சொல்லியாச்சு. எங்க அண்ணன் சொல்லி
ஆஹா நல்ல அண்ணன். ஆமாயா என்ன அதான் நல்ல- மாடு வேணும், மாடுக்கு ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், மாடுக்கு ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அண்ணனை பாத்தீங்கல்ல, எங்க அண்ணன் பால் குடி. ரெண்டு அண்ணனும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஏப்பா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க அண்ணன் எல்லாம் அப்படி ரெண்டு அண்ணன் எங்க அண்ணன் என்னை தூக்கி வளர்த்ததில்ல, அது எங்க அண்ணன் தூக்கி தூக்கி மார்லையும் தோர்லையும் போட்டு என்னை வளர்த்ததுனால எங்க அண்ணன் ரொம்ப குண்டாயிட்டாங்க. நசிங்கர்லையே. ஆமா, அதான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. அதனால எங்க அண்ணன் சொன்னது என்ன அப்படின்னா, வழியில நடந்தா எடு, உடனே நடந்தா கொடுத்துரு அப்படின்னு. அதே மாதிரி யாரோட பொருள் நாங்க ஆசைப்பட மாட்டோம். வந்துட்டான்ல சொந்தக்காரன். மாடு வேணும்னு ஆசைப்பட்டா அப்படி சுட்டுனா போதும். என்ன? எங்க அண்ணன் கொண்டாந்து என்ன 1000 என்ன 2000 மாடு கொண்டாந்து கொடுப்பாரு. அப்படியாப்பட்ட ஆள் நாங்க. கலட்டுமானா? எங்கள்ட்ட வந்து உங்களோட மாடு நான் மறைச்சு ஏன் அடுத்தவங்களுக்கு நாங்க ஆசைப்படுறோம் உங்க மாதிரி? நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசைப்படலாம், நாங்க அப்படி ஆசைப்பட முருகனி மாட்டோம். கருப்பாயி. இங்க வாங்க, பார்த்தாலே நீங்க வாங்க. எங்க இனத்தவரை போயிட்டிய, எங்க வேடு வரை இனத்தை சேர்ந்தவரெல்லாம் வந்துட்டிய, சரி. அதனால நான் உங்களை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. எப்படி? தொண்டையாரா இது? சங்குயா, சங்கு, தொண்டை சங்கு பாத்திருக்கீங்களா? இல்லையே. நம்ம கடல் ஏரியா அப்புறம் சங்குகளை பாத்திருக்கீங்களா? கடல்ல நாங்க சக்கை பிடிக்கிறோம். அப்புறம் அதோட விடுங்க. சூரியன் வெட்டவில்லை, சந்திரன் சாட்சி இல்லை. சூரியன் வெட்டவில்லை, சந்திரன் சாட்சி இல்லை. பாதகத்தி பெற்ற புள்ளை, பஞ்சாயத்து இங்கு வளர்ந்த புள்ளை. கண்டா வர சொல்லுங்க, உறவையோட கூடி வருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க, உறவையோட கூடி வருங்க. கண்டா வர சொல்லுங்க, அவனை கையோடு கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, உங்களை கையோடு கூட்டி வாருங்க. அம்மாடி ஆரமரம், மரத்திலே உச்சிக்கரை. ஒத்தகிளி நின்னா கூட கத்தும் பாரு அந்த கந்தன் பேரு. ஒத்தகிளி நின்னா கூட கத்தும் பாரு அந்த முருகன் பேரு. கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி பாருங்க. சொல்லுங்க, கையோடு கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, அவனை கையோடு கூட்டி வாருங்க. ஊரையில கோயிலப்பா, கோயில்ல சாமியப்பா. ஒத்த பீடம் கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்திலே அந்த முருகன் தாப்பா. கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க.
சிலை தெய்வம் என்று நாளும் சுற்றம் காட்டி சுற்றி வந்த மனமனம் என்று சொல்லும் மந்திர மேதாரா நட்டகலம் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவப்பும் கறிச்சுவை அறிய முடியாதுன்னு சொன்னாங்க. கறியை வறுக்கிறது என்னம்மா? சின்னம்மா சின்னம்மா சட்டி, சின்னம்மா. சின்னம்மா. என்ன சின்னம்மா? என்ன சின்னம்மான்னா? கலரி விடுறது என்னம்மா? கரண்டி. ரெண்டுமே கறியினுடைய சுவையை அறியுமா? அறியாது. எதை அறியும்? சுவை எதை அறியும்? நாக்க காட்டு பார்ப்போம். ஏன்? உன் ரொம்ப பேசுது நாக்கு. ஏப்பா சின்ன தம்பி ரொம்ப புள்ள பேசுது. இல்ல நாக்க காட்டு. ஏன் நான் காமிக்க? ஒரு கையில ஒரு பொருள் வச்சிருந்து இப்படி மூடி வச்சிருக்க வரையும் தான் பெருமை. இந்த மூடி வச்சிருக்க விரல அப்படி 5 விரல திறந்து வச்சிருக்க பெருமை எல்லாம் பேரும். அதனால ஏன் காட்ட சொல்றிய நாக்க? ஓ முட்டை காட்ட. இதுக்குன்னு 50 விரல வச்சிருக்கோமா அரைமுடி? அதெல்லாம் தெரியாம பேசுறிய. 50 விரல இருக்கு அரைமுடி. நாக்கையா நீங்க வேற. அது மட்டுமல்ல ஆகாயத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கேன், பாதாளத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கிறேன். இந்த மானை பிடிச்சி என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறிய. இது என்னம்மா ஆடை? பட்டாடை வச்சிருக்கேன். எதுக்கு? இதுக்கிட்ட மானுக்கா? மானுக்கு பட்டாடை எப்படி உடுத்தி என்னோட என்ன செய்ய போறீங்க? எனக்கு தெரியாத அதெல்லாம். நீ சின்ன பிள்ளை. பஞ்சு மெத்த மானுக்கா எதுக்கு? எங்க அது ஒரு 4 கால ஜீவன். மேனி நோக கூடாதே அப்படின்னு. அத பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதா? அத கேக்குறேன். ஆகாயத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கிறேன், யாரும் பாத்திர கூடாதுன்னு. ஆஹா அந்த பாதாளத்துலயும் கோட்டை இருக்கு. அங்க ஆகையினாலே அப்படி ஒரு அற்புதமான மானை தேடி வந்த நான். இந்த மானுக்காக போய் சொல்லுவோம். போய் சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த மண்ணு ஏன் பக்கத்துல கேக்குறீங்க? எந்த மண்ணு? எந்த மண்ணு காட்டி? பஞ்ச காலத்துல என்ன சாப்பிடும் ஏன் தம்பி? எனக்கு ஒருவேளை உங்க மாடு என்ன சாப்பிடும்? காயக்கிழமை சாப்பிடுமோ? உங்க மாடு என்ன சாப்பிடும்? உங்க மாடு என்ன சாப்பிடும்? முத்தை போன்ற பற்கள், செம்பவளம் போன்ற உதடுகள், வில் போன்ற புருவம், வேல் போன்ற விழி, இதையெல்லாம் பார்த்தா ஆம்பளை வர்ணிச்சு பல பொம்பளை கொண்டு விட்டியப்பா. யாரு சத்தியவந்தன்னா நான் தான். ஆக சொல்லிக்கிட்டாங்க மழையே பேயினா உடனே பேய். நாக்கு பயப்பட போதா? எதை வேணாலும் சொல்லு, எதை வேணாலும் பேசும். சரி. இப்படித்தான் வாழணும். படித்தவன் படித்தவர்கள் கூடவே பழகினவன், கற்றவன் கற்றவர்கள் கூடவே அணுகிறவன். சொல்லலாம் தமிழ் சொல்லாகாது, பேசலாம் தமிழ் பேசாகாது, கல்லலாம் மாணிக்க கல்லாகாது. அந்த ரீதியில வந்திருக்கக்கூடிய இனத்தை சாதி அபிமானம் சன்னியாசி என்னமோ தெரியல. உன்னை பார்த்த உடனே ஓடுது, கையும் ஓடுதுல காலும் ஓடுதுல. நான் என்ன பண்ணுவேன்? அப்ப எனக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். நல்ல தொடர்பு நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நல்ல தொடர்பு இருக்கு. 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சில பார்த்த வேணாம். தொடர்பே வேணாப்பா, நீ விட்டுட்டு போங்கப்பா. உன்னை போல பெண்ண தானே உன்னை போல பெண்ணத்தானே பார்த்ததில்லை. போல பெண்ண தானே உன்னை
ஆகையினாலே என்னுடைய மானிற்குண்டான அங்க அடையாளங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனை அடையாளங்கள் இருக்கிறது அதை தெளிவாக சொல்லுகிறேன். கவனமாக கேட்டுக்கொள் பேதை பெண்ணே. ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஏன் பயப்பட?
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை முதல்ல தீர்த்துக்கிட்டு அப்புறம் தான் ஏதாவது. பெண்களுக்கு பூரா சந்தேகம். ஆம்பளை மட்டும் சந்தேகப்படும். ஒரிஜினல் அப்படியே ஒண்ணுமே தெரியாது சொல்லிக்கிட்டா எல்லாரும். எனக்குன்னு உள்ளதுமா நாயாமா அடுத்தது. அது என்ன தாவணி 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 உள்ள மறைச்சிட்டு இருக்கோம். சாயாத கொம்பு ரெண்டு சொன்னீல்ல, அது எதுக்கு அர்த்தம்? அதுதான் ரெண்டு கொம்பு இருக்கே மானுக்கு. ஆனா குத்தும்னு நினைக்கிறியா? குத்தம். அது குத்துச்சுன்னா இந்த அடையாளத்தை பார்த்தா அது மானுக்குள்ள அடையாள மாதிரியே தெரியுது, மங்கைக்குள்ள அடையாள மாதிரியே தெரியுது. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா, ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா, ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஏ முகம் போலே ஒரு மணி மேலே, ஏ முகம் போலே ஒரு மணி மேலே, முத்து பாப்பா முத்து கேப்பா, முத்து முத்து பாப்பா முத்து கேப்பா. ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. கம்பெடுத்து சுழற்றுவது ஒரு வம்பு வந்து சேருவது. அம்மா கம்பெடுத்து சுழற்றுவது ஒரு வம்பு வந்து சேருவது. என்ன கண்ணெடுத்து சுழல வைக்கும் இந்த கட்டழகு குடமாது. பூசையில விழுந்திருப்பேன் என் முண்டாட்டி மாறி மீது. பூசையில விழுந்திருப்பேன் இந்த பூமியில எனக்கு எதிரே போலே ஏ முகம் போலே ஏ முகம் போலே பாப்பா உன்னை கேப்பா, பாப்பா உன்னை கேப்பா. ஒரு வருஷம் காத்திருந்தா ஒரு பாப்பா. என்னுடைய உன்னைத்தான் நான் என்று சொல்லி வந்தேன். ஐயோ, நான் அந்த வேலாயத்தை விரும்புறேனே. ஆமா. அப்படியா? அந்த ஆரம்பத்துல நான் விரும்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ அங்க போன அங்க பழச்சு கிடக்காங்க. யாரும் இல்ல. ஐயா அண்ணா 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 நான் தெரியும்படி ஆகிறேன். வர்றேன். தெரிஞ்சு வைக்கணும் தெரியாது போங்கறியா. அண்ணா 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 அவர் வந்தாருல. அம்மா ஐயோ அண்ணா என்னைய கெடுக்க பார்த்தாருண்ணா. என்னைய வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை கெடுக்க பாத்தியா? எனக்கு சந்தேகம்ண்ணா, என்னம்மா? நம்ம ஏஜென்ட் ஏன் அப்படி மீசையெல்லாம் எல்லாம் மொத்தமா வலிச்சு பிடி சிறச்சு பிடி இருக்கிறாரு? நாரதர் போட போறாரா? எனக்கு சந்தேகம் நான் உன்னிட்ட கேட்கணும்னு. முருகனுக்கு நடிக்க போறாருமா. அதனால நான் வந்து முருகனை என்று கொண்டேன். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தான் முருகா, திருத்தணி மலமீதி திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, தனிமலை நீதி எதிரொலிக்கும். சிரித்தாய் முருகா,
அப்படியே வரிசைங்க சுண்டல் வாங்க. இன்று வள்ளியால் நடித்த அன்பு சகோதரி புதுகை எம்பி கலைச்செல்வி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்பட்டப்படுகிறது. மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். உன்னை அடைவதற்காக ஆடிய நாடகம் தான் இது. முருகா, எனக்கு இரு வர வேண்டும். அப்படியா? ஆமா, கேள் தருகிறேன். எனக்கு வள்ளி என்ற முதலிடத்தை கொடுத்து சரி. எங்க அண்ணனுக்கும் தோழிக்கு, எங்க அண்ணன் 2 அண்ணனுக்கு நல்லா சொல்றேன். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உன் விருப்பப்படி இன்று முதல் இந்த உலகத்து மக்கள் அனைவருமே எங்க அண்ணனை காணாம இன்று முதல் வள்ளி தெய்வானை என்றே அழைக்கட்டும். என்னுடைய ஆசை உனக்கு நிரந்தரமாக நிலைக்கும். நாடகத்தை